இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஞானஸ்தானத்தை குறித்து தான் நான் இன்னைக்கு பேசணும்னு விருப்பப்படுறேன். இதில் ஏன் நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல காரணம், இந்த நாட்களில் அநேக சபைகளாக இருக்கட்டும், அநேக டினாமினேஷனில் உள்ள சபைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த ஞானஸ்தானம்னு சொல்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. உண்மையில் சொல்ல போனால் இன்னைக்கு நான் பேச போகிற காரியம் எனக்கு தேவன் பர்சனலி வெளிப்படுத்தி கொடுத்த காரியத்தை மாத்திரம்தான் நான் பேசுகிறேன் வசனத்தின் மூலியமாக. பெருசாக வசனத்தில் எடுக்கிறதா இல்லை, இருந்தாலும் அது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க அது தெரியல. பட் எனக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த உண்மையான சத்தியத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன். அது இன்னொரு ஆளுக்கு மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் இருக்கலாம், இல்லைன்னா ஒன்று வராமல் கூட இருக்கலாம். ஆனால் சத்தியத்தை உண்மையில சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதை குறித்து பைபிளில் என்ன சொல்லி இருக்கு? ஏன்னா அநேகர் ஞானஸ்தானத்தை கொடுத்து பயப்படுறாங்க. இது உண்மையா, இந்த ஸ்நானம் உண்மையா, எப்பேற்பட்ட ஸ்நானங்கள் உண்மை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு எனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உண்மையாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அநேக இடத்துல கன்வென்ஷன் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு வேற ஏதாவது ஒரு கூட்டமாக இருக்கட்டும், சபையில இருக்கட்டும், இதை பற்றி சொல்றதுக்கு உண்மையிலே சொல்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. அது ஏன்னு உள்ளது எனக்கு தெரியல. ஓப்பன் மைண்டடாக சொல்ல வேண்டிய காரியம். ஏன்னா வசனம் ரோமர்ல எல்லாம் கொடுத்துருக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஸ்நானம் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா அவரோடு மரிப்பதற்கும் அவரோட உயிர்த்தெழுவதற்கு அடையாளமாக இருக்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதை குறித்து இல்லை நான் என்ன பேச போகிறது. இன்னைக்கு பேச ஒரு வசனம் என்னன்னா, ஸ்நானம் யாருக்கு கொடுக்கப்பட முடியும், அதுக்கு தடையாக இருக்கா இல்லையா, அது மட்டும்தான். இப்போ ஸ்நானத்துக்கு தடையாக இருக்கிறது ஒன்று தான். நம்ம லைஃப்பில் ஒன்று தான் தடையாக இருக்குது. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுக்காதவர்களுக்கு ஸ்நானம் எடுக்க முடியாது. அது ஸ்நானம் கிடையாது. சும்மா தண்ணியில் முங்குறதா இருக்கட்டும், தெளிப்பாக இருக்கட்டும், எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் தெளிப்பு ஸ்நானம்னு சொல்கிறது ஒரு மனுஷனால இடையில கொண்டு வரப்பட்ட ஒரு காரியம். பைபிள்ல ஒரு இடத்துலையும் அது போட்டுட்டு இல்லை. அப்ப ஸ்நானம் எப்படின்னா அதுக்கு ஆதாரமாக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில முங்கி எடுத்தாரு. அநேக வசனங்கள் பைபிள்ல இருக்கு ஸ்நானம் எப்பேற்பட்ட கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா ஸ்நானம்னு சொல்ற நேரம் முழுமையாக நம்முடைய சரீரம் முழுமையாக நீர்ல மூழ்கி வெளியே வருகிற ஒரு அனுபவம். அப்ப இன்னைக்குள்ள வசனத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக கொடுத்தது. மனம் திரும்பி பாவத்துக்கு வேண்டி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்று அல்ல, ஞானஸ்தானம் நம்முடைய முழு மனசோட. ரட்சிக்கப்படுவதுன்னா நான் என்ன சூழ்நிலையில இருந்தேன், எந்த பாவத்தில் இருந்தேன், இந்த பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி தேவன் எனக்கு வேண்டி மரித்தார் உள்ள விசுவாசத்தை உள்ளாடி கொண்டு வந்து அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து எனக்கு மரித்தது மாத்திரமில்லை, எனக்காக உயிர்த்தார், அதனால நான் இயேசுவின் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறேன், எனக்காக நித்திய ஜீவனை கொடுத்தவர் அவரு, அதை நான் விசுவாசிக்கிறேன், இது பைபிள் அடிஸ்தானத்தில் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து மொத்தமாக சாட்சி கொடுத்திருப்பாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக செய்கிற ஒரு தேவனுடைய கட்டளை தான் ஸ்நானம். ஞானஸ்தானம் நீரில் மூழ்கி வெளியே வருகிறது. மரணத்துக்கு ஏதுவாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. மறுபடியும் அடுத்தது நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஜீவனுக்கு ஏற்றதான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. இதுதான் ஸ்நானத்துக்குள்ள ஒரு டெஃபினிஷன். அப்போ இது இவ்வளவுதான் கண்டிஷன். இயேசு கிறிஸ்துவை ஏற்று எடுக்கணும். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை ஏற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பு பெற்றிருக்க வேண்டும். அவர் நாமத்தினால நான் என்ன பண்ணணும், நீர்ல மூழ்கி எடுக்க வேண்டும். நம்முடைய சரீரம் முழுவதுமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நீதிக்கென்று பிழைத்திருக்கிறது. இதுதான் உண்மையிலே ஸ்நானத்துக்குள்ள டெஃபினிஷன். இதுக்கு மேலே நீங்கள் எந்த வசனம் எடுத்து பார்த்தாலும் இதுக்குள்ளதான் இருக்கும், இதுக்கு வெளியே போகாது. ஏன்னா வசனம் ஒரு நாளும்
மாற்று கருத்து சொல்லுகிறது அல்ல. அப்போ இது உண்மையில இவ்வளவுதான் அதுக்குள்ள கான்செப்ட். ஆனால் நிறைய சபையில் நான் பார்த்துருக்கேன், நிறைய சபையில் இது சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னு எனக்கு தெரியாது, ஏன் எனக்கு அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு ஸ்டில் நவ் தெரியல. நான் கடவுள்கிட்ட அநேக நாட்கள் வசனத்தின் மூலியமாக நான் பேசிகிட்டு இருந்தப்போ கேட்டுக்கொண்ட சில காரியங்கள், ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்படுற நேரம் ஏன்னா இருதயத்தை தான் நான் இயேசு கிறிஸ்துவை கொடுக்குறேன். ஏன்னா சரீரத்தை நான் கொடுக்கறதுக்கு இல்லை, என்னுடைய இருதயத்தை முதலாவது நான் கொடுக்குறேன், ஆத்மாவை நான் ஒப்படைக்கிறேன். தேவனே எனக்கு பாவத்திலிருந்து என்னோட ஆத்மாவை மீட்டெடுங்க. ஏன்னா சரீரம் செத்து போனா இந்த உலகத்தோட போயிடும். ஆனால் என்னோட ஆத்மா மறிப்பதற்கான ஒரு ஆத்மா அல்ல, நித்தியத்தில் வாழ்வதற்கான ஒரு ஆத்மா செத்து போச்சுன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். அதனால ஆத்மா மீட்படையணும், ரட்சிப்படைய வேண்டும். இனி ஒன்று சொல்ல, நாவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு அனுபவம். அப்போ இதுதான் முக்கியம். எனக்கு ஆத்மா ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, என்னோட சரீரம் அதற்குள்ளாக பங்காளியாக இருக்கிறது. எதுக்குன்னா ஆத்மா ரட்சிப்படைஞ்சாச்சுன்னா என்னுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு சரீரம் பரிசுத்தமாக வச்சிருக்க முடியாது. ஆத்மா பாவத்திலிருந்து விடுபட்டாதான் என்னோட சரீரத்தை நான் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாக்குள்ளாதான் பரிசுத்த ஆவியானவர் வாசனை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் வாசனை செய்தாதான் என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவி எல்லாமே பரிசுத்தமா இருக்கும், என்னோட வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கும். அதனால ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிப்புன்னு சொல்றது பாவத்திலிருந்து விடுபடுறது. முதல்ல சொன்னது போலதான், யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஸ்நானம். இயேசு கிறிஸ்துவ யார் சொந்த ரட்சகரை ஏற்றெடுக்கிறாங்களோ, நீங்க தான் என்னை காப்பாற்றணும், நீங்க தான் எனக்குள்ள எல்லாம், ஆள் என்னால் எனக்கு மறித்தவர் நீங்க தான், இன்னொரு மனுஷன் கிடையாது, இன்னொரு பாஸ்டர்ஸ் கிடையாது. அப்படி எடுக்கிறது தான் என்ன ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா இது எங்க தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து ஆரம்பிக்கின்ற ரட்சிப்பு. எங்கன்னா எகிப்தின் அடிமைத்தனத்துல போய் திருப்பி அங்கிருந்து தேவன் மீட்டெடுத்து நேரே கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். இதுதான் கொரிந்தியர்ல அழகா கொடுத்திருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். மேகத்தினாலும் சொல்ற நேரம் இன்னும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்கு. மேகத்துக்குள்ளாடி நிறைந்திருக்கிறது தண்ணி, சைட்ல இருந்து நிறைந்திருக்கிறது தண்ணி. அப்ப நம்ம சைட்ல மொத்தமாவே தண்ணி நிறைந்திருக்கிற அனுபவம். அதுல இன்னொன்னு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, மேகத்தினால என்ன, தேவன் மேகத்தின் மூலியமா அக்னி ஸ்தம்பமா இருக்காரு, மேகஸ்தம்பமாக இருக்கிறார் இல்லையா. மேகஸ்தம்பமா இருக்கிற ஆறுதலின் தேவனாக இருக்கிறார், ஸ்தம்பமா இருக்கிற நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியத்தையும் உடைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னும் ஆழமா சொல்ல போனா, அவர்கள் மோசேக்குள்ளாக செங்கடலை தாண்டி போய் என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறார்கள். அதான் அழகா பவுல் ஒப்பும்படுத்தி சொல்றாரு. அவங்க அந்த நாட்கள்ல ஸ்நானம் எடுத்திருக்காங்க. எல்லா மோசைக்கெல்லாம் வேற சமுத்திரத்தால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஸ்நானம் எடுத்தார்கள். அதே நிழல் தான் புதிய ஏற்பாட்டில் என்ன, அதே அடையாளங்கள் தான் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம முங்கிதான் ஸ்நானம் எடுக்கணும். இது ஒண்ணு. இதுக்கு தடையா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஆழமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜுவல்ஸ் போடுறது ஸ்நானத்துக்கு தடை. அது எனக்கு தெரியல. பைபிள்ல கண்டிப்பா வசனங்கள் இருந்தால் எனக்கு காமிக்கலாம். ஸ்ட்ரைட் வேர்ட்ஸ். ஏன்னா பைபிள் ஒரு நாள் ட்விஸ்டடா பேசாது, ட்விஸ்டடா பேசவே செய்யாது. ட்விஸ்டடா பேசுறதா இருந்ததுன்னா பைபிள் ஒரு ஞானிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கும். என் கையில எல்லாம் வர வேண்டிய தேவையே கிடையாது. என் கையில வர்றதுக்கு தகுதியுமானதா இருக்கு. நான் தகுதியானவனா இருக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனா, நான் தகுதி அல்ல பெற்றாளவன். வசனத்தை நேரே படிச்சு எனக்கு புரியலன்னா யாரு சொன்னாலும் புரியாது. சிம்பிள் ஆன்சர். பைபிள் வசனம் எனக்கு கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பர்சனலி தேவனை அறிந்து கொள்ள எனக்கு முடியலைன்னா, த்ரூ பைபிள் எனக்கு அறிந்து கொள்ள முடியலைன்னா, நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது தகுதியற்றவனாக இருக்கிறேன். ஆனா இந்த காலகட்டத்தில் பைபிள் எல்லாரையும் கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பைபிள் டிரான்ஸ்பரண்ட், நேரே பேசுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிற, என்னோட இருதயத்தை நேரே பேசுகிற தேவன் என்னோட நேரே பேசுவார். இதுக்கு இன்னொரு மீடியேட்டர் தேவையில்லை. அப்ப நேரே பேசுகிற ஒரு வசனம் தான் பைபிள்.
அப்போ இந்த இதில் வந்து எனக்கு நிறைய டிப்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு வெளியே ஒரு பரிசுத்தவான்களால் எனக்கு டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எனக்கு பூஸ்டப் பண்ணி விடுறதுக்கு பரிசுத்தவான்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன கருத்துன்னா, ஸ்நானத்துக்கு தடையாக இருக்கிறது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போட்டிருக்க ஜுவல்ஸ் தடையாக இருக்குது, நீங்கள் ஜுவல்ஸை மாற்றிட்டு வந்தீங்கன்னா தடை இருக்காது. இன்னும் சில பேர் என்ன சொன்னால், எங்கள் இதில் வந்து ஸ்நானம் கொடுக்குறது, எங்கள் சபையில் ஸ்நானம் கொடுக்குறதா இருந்தால் இப்படி கொடுப்போம், அதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் கிளாஸ் எடுக்கணும், 1 மாதம் கிளாஸுக்கு வரணும், இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸ்நானத்தை பெற்றுள்ள வெளிப்பாடு ஒன்று தான். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றெடுக்கிறதுக்கு எடுத்தவங்களுக்கு ஒரு அடையாளம் ஸ்நானம். நான் மரித்தாச்சு, இன்னும் உம்மோட எழும்புறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்குறாரு, அவர் செய்கிறாரு. அது ஒரு நீதியாக இருக்கிறது, ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு சபையில் போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜுவல்ஸ் போட்டுட்டு வாங்க, நாங்கள் ஸ்நானம் கொடுக்குறோம். ஒரு சபையில் போன என்ன பண்ணுறாங்க, ஜுவல்ஸ் போடாமல் வாங்க, நாங்கள் ஸ்நானம் கொடுக்குறோம். இதுதான் உண்மையான ஸ்நானம். ஜுவல்ஸ் போட்டுட்டு எடுத்தால் அது வந்து தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நான் அப்போ என்ன கேட்குறேன்னா, அப்போ அந்த சபையில் உள்ளவங்க எல்லாம் எங்கே போவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்களா? ஒரே ஒரு கேள்வி தான். அது இது எங்கே இருக்குன்னா, பெந்தேகோஸ்தல் அனுபவத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் இருக்கிற ஒரு மாறுபாடான விஷயம் என்னன்னா, நிறைய பேர்ல சபை வச்சிருக்கிறாங்க. ஏஜ், ஃபுல் காஸ்பல், இன்னும் கிருபாசனம், நிறைய இருக்கு, ஏகப்பட்டது, கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ் கணக்கில் இருக்கு. எல்லாரும் ஒரு பேரை வச்சு இவங்க தான் உண்மையை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு சபையில பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில என்ன போட்டிருக்காங்கன்னா, மீச இருந்தாச்சுன்னா அது கஷ்டம், கல்யாணத்துக்கு மீசை இருக்கக்கூடாதான், ஸ்நானத்துக்கு மீசை இருக்கக்கூடாதான், வெள்ளையும் போட்டு தான் ஸ்நானம் எடுக்கணும். இதெல்லாம் எங்க பைபிள்ல கொடுத்துருக்கு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சா கூட இருக்கலாம். நான் அதை உண்மையை தான் சொல்றேன். பைபிள்ல எங்க இருந்தாலும் நீங்க காமிச்சு கொடுக்கல, அது என்னுடைய வாழ்க்கைக்கு மாறுவதற்கு காரணமா இருக்கும். ஏன்னா நான் ஸ்நானம் எடுத்தப்போ, ரசிக்கப்பட்டப்போ நான் ஃபுல்லா ஜுவல்ஸ் போட்டிருந்தேன், அடுத்த ஸ்நானம் எடுக்கிற நேரமும் போட்டிருந்தேன். எல்லாமே வந்து இன்னும் சொல்ல போனா மனதளவுல நான் வந்து, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஜுவல்ஸை மாத்திட்டு ஸ்நானம் எடுங்க, அதுக்கு பிற்பாடு ஜுவல்ஸை போடுங்க. இதெல்லாம் எங்க பைபிள்ல கொடுத்துருக்கு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து ரொம்ப அவங்க கை நிறைய கோல்டு இருந்துச்சு, கை நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தோட தான், அவங்க போட்டிருந்த ஆசீர்வாதத்தோட தான் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து செங்கடலுக்கு உள்ளாடி நடந்து அப்பார் சைட்ல போனாங்க, ஸ்நானம் எடுத்தார்கள்னு அழகா பவுல் சொல்றாரு. நம்ம பவுல் எங்கெல்லாம் ஸ்நானம் கொடுத்தாங்களோ, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஸ்நானம் கொடுத்தாங்களோ, ஜுவல்ஸா மாத்த சொல்லியிருக்காங்களா பைபிள்ல? அதுக்கு ஒரு அடையாளமான வசனம், ஸ்ட்ரைட் வேர்டு இருக்கா, ஸ்ட்ரைட்டா உள்ள வேர்டு இருக்கா? இருக்குன்னா கண்டிப்பா காமிச்சு கொடுக்கலாம். அது தேவன் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவார், எனக்கும் பிரயோஜனம் உள்ளவராக கண்டிப்பா மாற்றுவார். இன்னும் சொல்ல போனா, இதனால நிறைய இடத்துல காரியங்கள் தடைபடுகிறது. நிறைய பேர் ஸ்நானம் கொடுக்க முடியல, நிறைய பேர் ஸ்நானம் எடுக்க முடியல. இது மனுஷர்களால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கண்டிஷன்ஸ். என்னை பொறுத்தவரை நான் தான் ஆழமாக சொல்ல முடியும். ஏன்னா சில சபைகள் என்ன சொல்றேன், இல்லை சில சபைகளில் வந்து ஜுவல்ஸ் போட்டு ஸ்நானம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஆல் ரைட் பிஃபோர் காட். சில சபையில் என்ன சொல்றாங்க, ஜுவல்ஸ் போட்டு எடுக்கிறது தப்பு, ஜுவல்ஸ் இல்லாம தான் நாங்கள் கொடுப்போம். அப்ப நான் அதுல இந்த ரெண்டுல என்ன கேட்பேன்னா, அப்ப ஏழு சபை வந்து நித்தியத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப அந்த சபை எதுன்னு உள்ளது எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அந்த சபையை மட்டும் பார்த்து போனா போதும், இன்னொரு சபையை பற்றி நான் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இதுல என்ன கருத்து சொல்ல வர, சபை இல்லை நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறது, தேவன் என்னோடு பேசுகிற காரியம் தான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கு. அதனால இந்த ஸ்நானத்தை குறித்து நான் எனக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, ஸ்நானத்துக்கு தடையா இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்களா, தேவனோடு இருக்கிறீங்களா, வசனத்தை சந்தோஷமா ஏற்றெடுத்தீங்களா, இது உண்மையை நம்புறீங்களா, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. நாளைக்கு இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. இனி ஜுவல்ஸ் போட்டுட்டு வந்து ஸ்நானம் கொடுக்கல பிரதர், அந்த மாதிரி எனக்கு ஸ்நானத்தை யாரும் கொடுக்கல, அது வந்து யாருமே நியாயம் தீர்க்க முடியாது. சில கண்டிஷன்ஸ் சில சபையில் இருக்கு. அது தேவனோடு அவங்க வைத்திருக்கிற ஒரு பாண்டிங், அதுக்கு தேவன் தான் பதில் சொல்லணும். அது யாருமே குற்றப்படுத்தவும் முடியாது, யாருமே அதுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கவும் முடியாது. இது என்னுடைய கருத்து, நான் பைபிளில் படித்த கருத்து. இதில் உண்மையான சபை என்னன்னு உள்ளது எனக்கு இன்னும் தெரியல. இன்னும் சொல்ல போனால் உண்மையான சபை மாத்திரமல்ல, உண்மையான ஸ்நானம் ஜுவல்ஸ் போட்டு எடுக்கிறதா ஜுவல்ஸ் போடாமல் எடுக்கிறதான்னு கூட தெரியல. தேவன் அதையும் வெளிப்படுத்தி கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆழமான கருத்து, ஒருவேளை ஸ்நானத்துக்கு ஜுவல்ஸ் தடை இல்லை அப்படின்னு பைபிள் சொல்றதா இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக நான் சொல்வேன். அந்த ஒரு தடையாக வைத்து ஸ்நானம் கொடுக்காம இருந்தால் தேவன் முன்பாக நம்ம குற்றவாளிகளாக தான் இருக்கிறோம். தேவன் முன்பாக நம்ம குற்றவாளிகளாக தான் இருக்கிறோம். அதனால் மாற்று கருத்து கிடையாது. அநேக பேர் இந்த கட்டளைக்குள்ள வர்றதுக்கு நாம் தடையாக இருக்க காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் ஸ்நானம் ரொம்ப முக்கியம். மக்கள் எல்லாம் ஸ்நானம் எடுக்கணும். சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தேகோஸ்தல் யாராக இருந்தாலும் மூழ்கி தான் எடுக்கணும். உண்மையிலே ஹிருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம் எடுத்துட்டு உள்ள விசுவாசிச்சேன் அதனால தெளிச்சா எனக்கு போதும், அது ஒரு ராங். 10% பைபிள் எங்கே இருந்தாலும் காட்டலாம், தெளிப்பு இருக்கு. ஏதோ காலகட்டத்தில் யாரோ ராஜா அப்படி செய்தாருன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் செய்ய முடியுமா? பைபிள் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை மாற்றிட்டு யாரு சொன்னாலும், எவ்வளோ பெரிய ஒரு பிரசங்கியார் சொன்னாலும் இட்ஸ் ராங், கடவுள் பார்வையில் ராங். ஸ்நானத்தை ஞானம் வந்த பிறகு எடுங்க. சின்ன குழந்தையில 1 வயசுல ஸ்நானம் கொடுக்குறாங்க ஞானஸ்தானம்னு சொல்லி, அதுவும் ஃப்ராடுன்னு சொல்லுவேன். அதுவும் உண்மையில ஆட்களை ஏமாத்திட்டு இருக்கிறோம். அப்படி செய்கிறதும் கடவுளுக்கு முன்பாக தப்பு பண்றவர்களுக்கு ஒப்பா இருக்கிறது. நாம இன்னொரு ஆத்துமாய நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்படி நரகத்துக்கு கொண்டு போறவங்களுக்கு வாழ்க்கையும் நேர் நரகத்து தான் போகும். ஒருவேளை நம்ம நினைக்கல நாங்க பயங்கர கண்டிஷன்ல பெர்ஃபெக்டா இருக்கிறோம். நோ, நெவர். பைபிளை விட்டுட்டு யாரு என்ன பண்ணாலும் அவங்க வாழ்க்கை நரகத்துக்கு எதுவாக தான் இருக்கும். மன்னிக்கிறதுக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த காலம் இந்த நாட்கள்ல இருக்கிறது. ஒரு தப்ப சொல்லாம அதுக்கு ஏற்றபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருந்தாலும் தப்பு தான். இந்த நாட்கள் நான் சொல்ல காரணம் என்னன்னா, எனக்கு தெரிந்த உண்மையை நான் சொல்றேன். நம்ம ஏற்றெடுத்து தேவனோடு ஐக்கியமா இருக்கும்படி அதை விரும்புறாரு. ஸ்நானத்துக்கு ஒரு உலக பொருட்களும் தடை அல்ல. நம்ம சரீரத்துக்காகவும் உலக பொருட்கள் தடையான காரியம் இல்லை. இருதயமானது தேவனோடு இருந்தால் நமக்கு ஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை இல்லை. அதை தடை பண்ணுகிறவர்கள் எல்லாரும், அப்படி இதற்காக தடை பண்ணுகிற எல்லாரும் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். ஆமென்.